கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து தான் உங்கள் மத்தியில் நான் கடந்து வந்திருக்கிறேன். தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகள் எவைகள் என்று நீங்களும் நானும் அறிந்து கொண்டால் மிகவும் நன்மையாக இருக்கும். அதை வேதத்தின்படி பார்ப்பேனானால் 1 கொரிந்தியர் 2:9 இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. எழுதியிருக்கிறபடி, வேதத்தில் எப்படி எழுதியிருக்குதோ அதைப்படி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லைன்னு சொல்கிறார். எழுதியிருக்கிறபடி, வேதத்தில் ஆதியாகமத்திலேருந்து இப்போ வரைக்கும் எழுதியிருக்கிறபடி. அது என்னது? அப்படி காரியங்கள் என்னவாக இருக்குது? தேவன் என்ன ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தாராம். ஆனால் வேதம் திரும்பவும் சொல்லுகிறது. அதிலே நாம் 2:10 பார்க்குறோம். நமக்கோ தேவன் அவைகளை தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்திட்டார். ஆனால் நீங்களும் நானும் இன்னும் சரியாக அறியாமல் இருக்கிறோம். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அதை நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்காரு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ளவங்களுக்கு கிடையாது, நமக்கோ அப்படின்னு எழுதுறாரு. அதில் எப்படி வருதா பாருங்கள். எபிரேயர் 1:1 பார்ப்பீர்களே ஆனால், பூர்வ காலங்களில் பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகளின் மூலமாய் பிதாக்களுக்கு திருவலம் பற்றின தேவன் பூர்வ காலத்தில் பங்காக கொஞ்சம் அப்படி சில காரியங்களை தொட்டு தொடாமல் எடுத்து கொடுக்குறாரு. வகையாக சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் அவங்களுக்கு புரியலை. ஹலோ, ஏன்? அவங்க மாம்சத்தில் இருந்தாங்க, ஆவிக்குரியவங்க இல்லை. இயேசு கிறிஸ்து வந்த பிறகு புதிய ஏற்பாட்டு காலத்தில் நீங்களும் நானும் அவங்கள போல இல்லை, ஆவிக்குரியவர்களாக மாற்றப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளாகிறோம், பரிசுத்த ஆவிக்கு உள்ளாகிறோம். ஹலோ, பழைய ஏற்பாட்டு காலத்தில் இது கிடையாது. இப்போது நமக்கு இதெல்லாம் போதிக்கப்படுது, சொல்லப்படுது. ஆனால் அசம்பந்தமாக இருக்கிறோம். கேட்குறவன் ஒருவனும் இல்லை, புரிந்து கொள்வதற்கு விரும்புகிறவர் யாரும் இல்லை. இதெல்லாம் போதிக்கப்பட வேண்டியிருக்கு கடைசி காலங்கள். அதான் அவர் சொல்கிறாரு, எப்படியா இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவலம் பற்றினார். யாரை கொண்டு பேசுகிறார் பாருங்க. ஒரு தீர்க்கதரிசி மூலமாக பேசலை, ஒரு மனுஷன் வழியாக பேசலை, வகையாக பேசலை, பங்காக பேசலை, கொஞ்சம் பிச்சு கொடுத்து அறகுறையாக சொல்லலை, முழுவதுமாய். அதில் சொல்கிறாரு, நமக்கு திருவலம் பற்றினார். எப்படியா இவரை சர்வத்துக்கும் சோதரவாளி ஆக்கியிருக்காரு. குமாரனை மாம்சத்தில் வெளிப்பட்டு சகலத்தையும் என்னென்ன காரியங்களெல்லாம் தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணின எல்லாத்தையும் முதலாவது இயேசு கிறிஸ்து முழுமையாய் தனக்குள்ளே சோதரமாக்கிட்டார். அவர் சோதரவாளி ஆகிட்டார். அவர் மூலமாய் நமக்கு அந்த சோதரத்தை கொடுக்குறாரு, நம்மையும் சோதரவாளியாய் ஆக்குகிறார். அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். அதான் சொல்கிறாரு, தேவன் பண்ண அந்த சோதரம் எப்படி கிடைக்குன்னு பாருங்கள். மத்தேயு 11:25 தெளிவாக சொல்கிறாரு, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, சர்வத்தையும் சிருஷ்டித்திருக்கிறேன். சகலத்தையும் சிருஷ்டித்த அந்த காரியத்தை சொல்கிறாரு. ஆண்டவரே, எவைகளை இதுவரைக்கு வகையாக கொஞ்சம் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிற அந்த காரியங்களை எப்படியா கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் மறைத்து. ஹலோ, நான் ரொம்ப படிச்சிருக்கிறேன், எத்தனை வருஷமாக பைபிள் படித்தேன், அதை படித்தேன், இதை படித்தேன், என்ன வேணால் நீங்கள் சொல்லலாம். படிப்பு பெருசு இல்லைப்பா, வாசிக்கிறது பெருசு இல்லை. அவர் உள்ளேருந்து வெளிப்படுத்தி ஆகணும். பாலகர் சிறு குழந்தைகளை போல இயேசு கிறிஸ்துவ அண்டையில் வந்து அவருடைய உபதேசத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள். சும்மா ஆலயத்துக்கு வந்து போகிறவங்க இல்லை, சும்மா வேதத்தை படித்து மூடி வைக்கிறவங்க இல்லை. கவனமாக கவனிங்க. கொஞ்சம் கஷ்டமாக தெரியும், ஆனால் இதெல்லாம் நீங்கள் கேட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. கடைசி காலம் புரிஞ்சுக்கோங்க. வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எப்படியா
ஏசாயா 65:17 சொல்கிறாரு, இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியை சிருஷ்டிக்கிறேன். யாருக்கு? தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு. புதிய வானம், புதிய பூமி, நீதி வாசமாக இருக்கிற புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகுது. இதை கண் காணலை, காது கேட்கலை, மனசில் உணரவும் முடியல. ஆனால் இதை உண்டாக்கி தான் அவர் சொல்கிறாரு, முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை. பழைய வானம், உன்னுடைய சிந்தைகள் ஒரு புது சிருஷ்டி ஆயிடுவான். ஒரு மனுஷன் அவனுக்குள்ள பழைய எண்ணங்கள் ஓடாது. பாவ காரியங்களை எண்ணிச்சிக்கிட்டு இருக்கவன் என்ன நினைக்க மாட்டான். அவனுடைய சிந்தை முழுவதும் ஏக சிந்தையாய் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையாக இருக்கும். இது ஆயத்தம் பண்ணது. இன்னும் பார்ப்பீங்கன்னு சொன்னால் அவனுக்குள்ளே மனதிலே தோன்றுவதும் இல்லை பழைய வாழ்க்கை. பழைய வஸ்திரம் ஐயா, அவன் வாழ்க்கையை கிழித்து தூரம் எரிஞ்சிருவான். புது வஸ்திரம் அவனுக்கு கொடுக்கப்படும். உன் கண்ணால் பார்க்க முடியாது, கொடுக்கப்பட்டால் வாங்கி இருக்கிறவன் அறிவான், அதை தரித்து கொண்டவன் அறிந்திருப்பான். ஹலோ, உலகம் அறியாது, வேறு எந்த மனுஷனும் அவனை அறிந்து கொள்ள முடியாது. ஏன்னா கண்களுக்கு அவளெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கும். அவங்களுக்கு, அவங்க செவிகளுக்கு அதெல்லாம் கேட்க முடியாது. ஆனால் யார் பெற்றுக்கொள்கிறாங்களோ, யார் இந்த தேவனுடைய அன்பில் நிலைத்திருந்து அவருக்கு தனக்கு ஆயத்தம் பண்ணினவைகள் என்னவென்பதை ஆவியானவர் இன்னும் வெளிப்படுத்துவார். இன்னும் சொல்கிறாரு யோவான் 14:26 என் நாமத்தினால் பிதா அனுப்பப்பட போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு என்னெல்லாம் ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரு, எதெல்லாம் நீ பெற்றுக்கொள்ளணும், எதெல்லாம் நீ சுதந்திரிக்கணும். இன்னும் பாவசரியத்தில் இராதே, சியோனுக்கு வா, பரம எருசலேமுக்கு கடந்து வா. இந்த அனுபவத்தை குறித்து அவர் உள்ள போதிக்க ஆரம்பிக்கிறாரு. என்னவா, அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற காரியங்களை, நீ பெற்றுக்கொள்ள வேண்டியதை, பெற்றுக்கொண்டதை, இன்னும் பெற்றுக்கொள்ள போகிறதையும் கூட. ஹலோ, இதெல்லாம் அனுபவத்தில் வரணும்ப்பா. தேடு. யாருக்கு வச்சுருக்காரு? நமக்கு தானே. இன்னும் அதில் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் இன்னும் நினைப்பூட்டுவார், இன்னும் விலைக்கு சொல்லி கொடுப்பாரு. ஹலோ, என்னமோ நான் பரிசுத்தாவியில் நிரம்பி இருக்கிறேன், பாசம் நிறையா பேசுவேன், மணிக்கணக்காக பாசம் பேசுவேன், அதனால் ஆவியானவர் சந்தோஷப்பட்டுவார்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது எனக்கு தெரியாது. இதெல்லாம் அறிந்து கொள்ள தெரியணும். வாட் இட் இஸ், பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியமும். அதனால் அதுக்குள்ளே கடந்து வரணும். உன்னை இதெல்லாம் நீ அந்நிய பாஷை பேச வேண்டாம்னு சொல்லலை. அதை பார்க்கலும் மேலாய் நீ அறிந்து கொள்ள வேண்டியது, புரிந்து கொள்ள வேண்டியவை, உனக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற காரியங்களை நீ அறிந்து கொள்ளணும். குமாரன் வெளிப்படுத்துகிறாரு, பரிசுத்த ஆவியை வெளிப்படுத்துகிறாரு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இதெல்லாம் கிடையாது, அவங்களுக்கு புரியாது. அவங்களுக்கு பூமிக்கு அடுத்தது தான் வெளிப்படுத்தினார். ராஜ்யங்களை வெளிப்படுத்தி கொடுத்தாரு, ராஜாக்களை வெளிப்படுத்தி கொடுத்தாரு. அவங்களையெல்லாம் யார் யாரெல்லாம் ஜெயிக்கணும், எந்த நாட்டை பிடிக்கணும், எப்படி போகணும்னு உலகத்தை தரையாய் நடையாய் நடந்து தரையில் நடந்தாங்க. ஹலோ, நீங்களும் அப்படி இல்லை. பரலோகத்துக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிற காரியங்களை உள்ளான ஆவியில், உன் ஆத்மாவில், உன் மனதில் இன்னும் அதிகமாக அறிந்து தேரும்படிக்கு இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறாரு. இன்னும் பார்க்குறீங்கன்னா ரோமர் 11:33 திட்டவும் தெளிவுமாக கொடுக்குறாரு. தேவனுடைய ஐஸ்வர்யம் என்னப்பா? உலக ஐஸ்வர்யத்தை காமிச்சு போதிச்சுக்கிட்டு இருக்கிறியா? மனம் திரும்பு. சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை பறித்து பேசிக்கிட்டு இருக்கீங்களா? மனம் திரும்பணும். இது இல்லை, இதை பார்க்கல மேலான காரியம் தேவனுடைய ஐஸ்வர்யம். தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஐஸ்வர்யங்கள். அதான் சொல்கிறாரு திட்டமும் தெளிவுமா. இன்னும் ஞானம், அறிவு, இதெல்லாம் உள்ளே இருக்க வேண்டியிருக்கு. அதனுடைய ஆழம் எவ்வளவா இருக்கிறது பார்த்தீங்களா? அதுக்குள்ளே உங்களை வழி நடத்துவார். யார்? குமாரன் வழி நடத்துகிறாரு. அவரே நமக்கு ஞானமாக மாறுவார். இன்னும் பரிசுத்தாவி உள்ள அவரும் உள்ளவங்களுக்கு போதிப்பார். வேறு இடத்த போதிக்க போகிறாரு. உலகத்தில் உள்ள ஜனங்க வாழ்கிறது போல் வாழ்கிறதுக்கா?
அதை குறித்து இல்லை, அதில் மேன்மையான காரியங்களை சொல்கிறாரு. அதான் கலாத்தியர் 1:12 சொல்கிறாரு, நான் அவர் தான் பெற்றுக்கொண்ட எல்லாத்தையுமே நான் இதை மனுஷனிடத்தில் கற்றுக்கொள்ளலை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். இன்னும் பாருங்கள், எபேசியர் 3:6 சொல்கிறாரு, இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலத்தில் மனுபுத்திரருக்கு வெளிப்படுத்தலை. யூதர்களுக்கு மாத்திரம்தான் ரட்சிப்பு நினச்சாங்க. ஹலோ, ஆபிரகாமின் சந்ததி நாங்கள் தான் கூப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தாங்க, நாங்கள் தான் விருத்த சேதனம் உள்ளவங்க இல்லாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. உலகம் முழுவதும் நீங்களும் நானும் இந்த டிவியில் உள்ள ப்ரோக்ராமை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்களும் நானும் எந்த தேசத்துலேயும் எந்த ஜனத்துலேயும் எந்த ஜாதியிலையும் இருந்தோம், நம்ம எல்லாம் அவருடைய பிள்ளைகளாகிக்கிட்டாரு. ஹலோ, எப்பேற்பட்ட காரியம்! கண்ணு காணலை, காது கேட்கலை, ஆனாலும் நாம் இப்போ அவரிடத்தில் அன்பு கூற ஆரம்பிக்கிறோம். இன்னும் இதில் மேலான காரியங்களை எல்லாம் நமக்கு அவர் வெளிப்படுத்த கொடுக்குறாரு. யோவான் 1 யோவான் 2:27 பார்ப்பீங்கன்னு சொன்னால், நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. நிலைச்சிருக்க உள்ள அபிஷேகம் குமாரன் வந்து வெளிப்படுத்தினார், ஆவியானவர் வெளிப்படுத்துகிறாரு. இப்போ நம்ம கொடுத்த அபிஷேகமும் எதுக்குள்ளே வழி நடத்துன்னு பாருங்கள். ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. என்ன போதிக்க வேண்டியதில்லை? உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறவைகள் என்ன 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 நீ பைபிளை வாசிக்க வாசிக்க, வசனத்துக்கு வசனம், வார்த்தைக்கு வார்த்தை ஆவியானவர் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பார்ப்பா. கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசிங்கன்னு சொன்னார். அவர் உனக்கு போதிக்க ஆரம்பிச்சிருவார். உனக்கு என்ன ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறாரு. உலக கவலையை விடு, அது வேண்டாம் இது வேண்டாம், ஆனால் இதை தேடு, இதை கொடுத்துருவேங்கிறார். அப்போ தான் வாக்கு தத்துவங்கள்லாம் நிறைவேறும். மாதத்துக்கு ஒரு வாக்கு தத்துவம், நாளுக்கு ஒரு வாக்கு தத்துவம், வருஷத்துக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அதை தடவி பார்த்துக்கிட்டே அலையிறியே. ஹலோ, எல்லா வாக்கு தத்துவத்தையும் உனக்குள்ளே நிறைவேற்றுறாரு. தீர்க்க தரிசனங்களை ஆகிலும் நியாய பிரமாணத்தை ஆகிலும் நான் அழிக்க வந்தேன் என்று எண்ணாதீர்கள், நிறைவேற்றவே வந்தேன். எங்கே? நமக்குள்ள. அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. என்ன சொல்கிறாரு? அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. சகலத்தையும், தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஐஸ்வர்யம் என்னவென்று, எதெல்லாம் உனக்கு கிடைக்கும்னு சொல்லி கிரீடத்தை தரேங்கிறாரு. பர்வத்தில் என்னமெல்லாமோ ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிறாரு. இன்னொரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கேங்கிறாரு. இதெல்லாம் நீ உணர முடியும், அறிய முடியும். இன்னும் சொல்கிறாரு, அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாக இருக்கிறது, அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ரகசியம் என்ன? அது உங்களுக்குள்ளே இருக்கிறதே. அங்கே என்று இங்கே என்றும் சொல்லப்படுவதற்கு ஏது வராது. அதை எப்படி நீங்கள் கண்டுகொள்வீங்க? எப்படி உணர்வீங்க? எப்படி ஒரு மறுபடி பிறந்த உடனே அந்த ராஜ்யத்தை பார்க்குறான், எப்படி அதுக்குள்ளே பிரவேசிக்கிறான்? கண்ணு காணலை, காது கேட்கலை, மனதில் உணரவும் முடியல. ஆனால் உங்களுக்குள்ளே உணர்த்தி தருவார், வெளிப்படுத்தி தருவார். அந்த ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாயிருக்கிற சந்தோஷமுமாக இருக்கிறதப்பா. அதுக்குள்ளே வழி நடத்தப்படுவீங்க. இதான் குமாரனுடைய ராஜ்யம். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தல் 1:1 வாசின்னு சொன்னால், சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். இனி வரப்போகிற காலங்களில் என்னெல்லாம் சம்பவிக்க போகுது அப்படிங்கிறதுக்கு இது வெளிப்படுத்தின விசேஷம். வேத புஸ்தகத்திலேயே வெளிப்படுத்தி குமாரன் வழியாக அவருடைய ஊழியக்காரன் வழியாக நமக்கு வெளிப்படுத்தி வச்சிருக்காரு. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக உம்மை துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறப்பா. தேவரே, இந்த நாட்களிலும் அப்பா தேவரீர் உம்மிடத்தில் அன்பு கூறுகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர்களை கண் காணவும் இல்லை, செவியில் கேட்கவும் இல்லை, மனதிலே தோன்றவும் இல்லை. ஆனாலும் எங்களுக்கோ நமக்கோ என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோப்பா. உம்முடைய குமாரனை கொண்டும் உம்முடைய ஆவியானவரை கொண்டும்
உம்முடைய வேத எழுத்துக்களை கொண்டும் தேவரீர் எழுதியிருக்கிறபடி சகலத்தையும் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறீரே. நன்றி தகப்பனே. அப்பா, நாங்கள் இன்னும் அதிகமாய் அந்த வேதத்தினுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ளத்தக்கதாய், உடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளத்தக்கதாய் எங்களுடைய மனக்கண்களை எல்லாம் இன்னும் விசாலமாய் திறந்து கொடுத்தரலுப்பா. உமக்கு கீழ்ப்படிந்திருந்து உம்முடைய ஐஸ்வர்யங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். முற்றிலுமாய் காத்துக்கொள்ளும். பிள்ளைகளை இன்னும் அதிகமாய் பலப்படுத்தும்ப்பா. பிள்ளைகள் வேண்டிக்கொள்வதற்கும் நினைக்கிறதுக்கும் மேலாய் தேவனே பிள்ளைகளோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும். கர்த்தரும் அருமை ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். For contact, Evangelist K.P. John David, Door of the Light Ministries, Kovilpatti, 628-502. Phone number 7200-620090, 8072148809. Bank details: State Bank of India, Kovilpatti. Account number 110177951001. Branch code 00859. IFS code SPIN 0000859. MICR code 627002011. SWIFT code SBI NIN BB 469.